உங்ககிட்ட வந்துட்டு ஒரு கதை ஒன்று நான் சொல்கிறேன். உங்களுடைய பேர் வந்துட்டு அக்ரம் இல்ல ஆயிஷா, ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு சென்னையில் இருக்கிறீங்க. என்னுடைய பேர் அப்துல்லா. நான் ஹைதராபாத்ல இருக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறேன். 2 பேருக்கு என்ன பண்ணுறேன், கடிதம் எழுதுறேன். இங்கேருந்து முஹம்மது அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு பயணம் பண்ணி வராரு. நான் என்ன பண்ணுறேன், லெட்டர் எழுதிட்டு இது வந்துட்டு யார்கிட்ட கொடுத்துருங்க, அக்ரம்ட்டையும் ஆயிஷாட்டையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், அவர்கிட்ட லெட்டரை நான் கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணுறாரு முஹம்மது, அந்த லெட்டரை கொண்டுட்டு என்ன பண்ணுறாரு, உங்ககிட்ட வர்றா. அப்படி அந்த லெட்டரை கொண்டு வந்துட்டு உங்ககிட்ட இந்த மாதிரி அப்துல்லா பை ஹைதராபாத்ல இருந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. அப்போ அதை வாங்கினோன்னு நீங்க என்ன பண்ணுவீங்க, அப்துல்லா பை எனக்கு ஹைதராபாத்ல இருந்து லெட்டர் கொடுத்திருக்காரு, ஹைதராபாத்ல இருந்து லெட்டர் கொடுத்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, பாக்குறதுக்காக அதை ஓப்பன் பண்ணுவீங்க. ஆனா நீங்க ஓப்பன் பண்ணும்போது அதுல ஷாக்கிங் நியூஸ் என்னன்னு சொன்னா, கம்ப்ளீட் லெட்டர் அரபிக்ல இருக்கு. கம்ப்ளீட் லெட்டர் அரபிக்ல இருக்கு. உங்களுக்கு வந்துட்டு அரபிக் வந்துட்டு புரிஞ்சிக்க தெரியாது, தமிழ் தான் உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணுவீங்க, அரபிக் தெரிஞ்சவங்க யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, தேடுவீங்க. அப்படி தேடி போகும்போது ஒரு மனிதர் வந்துட்டு அழகா படிக்கிறாரு, செம்மையா படிக்கிறாரு. பட் அவருக்கு புரிஞ்சிக்க தெரியல, புரிய வைக்கவும் தெரியல. அவரால் உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, கண்டிப்பா இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, யாருக்கு அரபிக் படிக்கவும் வரணும் புரிஞ்சுக்கவும் தெரியணும் அப்படிங்கிற ஒரு ஆள் என்ன பண்ணுவீங்க, தேடுவீங்க. அவர்கிட்ட போய் கொடுப்பீங்க, இதை படிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்க. அவர் படிச்சு சொல்லுவார், அதை விளங்கிடுவீங்க. அப்துல்லா பை இதுதான் என்கிட்ட சொல்றாரா அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவீங்க, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. அப்போ நம்ம கிட்ட ஒருத்தவங்க கடிதம் கொடுக்குறாங்கன்னா அது கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன, அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது. மஹரா அந்த லெட்டரை வாங்கிக்கிட்டு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இல்ல அலமாரில வைக்கிறது, அது கொடுக்குற கண்ணியமா, கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ் ரபில் ஆலமீன் நம்மளை படைச்ச இறைவன் என்ன பண்றான்னு சொன்னா, நம்ம படைச்சிட்டு அப்படியே விடாம நம்ம கிட்ட தூது அனுப்பி இருக்கிறான். ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதை கொண்டு வந்து நம்மள்ட்ட என்ன பண்ணாங்க, கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன, அவங்க வாழ்ந்த வழிமுறை சுன்னத் ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கு. இப்போ குர்ஆன் அல்லாஹ் என்கிட்ட என்ன சொல்ல வரான் அப்படின்னு நம்ம போய் பார்க்கும்போது குர்ஆன் கம்ப்ளீட்டா அரபிக்ல இருக்கு. கம்ப்ளீட்டா அரபிக்ல இருக்கு. அதை நம்ம விளங்கணுமா இல்லையா, அதை விளங்கிட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றது நம்ம ஒவ்வொரு மனிதன், முஸ்லீமும் சரி நான் முஸ்லீமும் சரி எல்லார் மேலேயும் கடமை. படைத்த இறைவன் என்ன சொல்றான் அப்படிங்கிறத விளங்குறது. அப்போ அதை படிக்கணும், அதை விளங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தஃப்சீர் கிளாஸஸ், குர்ஆனுடைய விளக்க கிளாஸஸ் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 7 சீட்ஸ் தான் என்ன இருக்கு, ரிமைனிங் இருக்கு. கீழே டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பர் கால் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட சீட்டை வந்துட்டு புக் பண்ணிக்கோங்க.